சின்னராசை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது விசேஷம் வந்துட்டா போதும் நம்ம வீட்டு சனங்களை கையில பிடிக்க முடியாது. எத்தனை வடி வெங்காயம் தொலைக்கணும்னாலும் சரி நாயத்தை பேசிட்டு அசால்ட்டா தொலைச்சிருவாங்க. மேட்டுப்பாளைய பத்ரகாளி அம்மன் கோயில்ல வேண்டுதல் ஒண்ணு இருந்ததுங்க. அதுக்கு கெடா குட்டி ஒண்ணு நேர்ந்துட்டு இருந்தது. ரொம்ப நாளா தவணையாவே போயிட்டு இருந்தது. அந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயத்த பணிகள் தான் நடத்திட்டு இருந்தது. காலையில எந்திரிச்சு நேரத்துல கோயிலுக்கு போய் பொங்கல் எல்லாம் கழிஞ்சு ஊத்தி அபிஷேகம் எல்லாம் பிணைஞ்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்புறம் என்னங்க சாமியிட்ட உத்தரவு கேட்டு கெடாயும் வெட்டியாச்சு. கெடா வெட்டுறவர்கிட்ட நல்லா வெட்டி கொடுங்க, இன்னைக்கு உங்களை வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்ல போடுறேன், குறைஞ்சது 1 லட்சம் பேராவது பார்ப்பாங்க, இன்னைக்கே ஃபேமஸ் ஆயிருவீங்கன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தேன். பழியின் அத்தனை சனமும் ஆடி மாசம் கெடா வெட்டுது. விசாரிச்சு பார்த்தா மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமையும் மண்டபம் கிடைக்கல. சரி இது வேலைக்காகாது, இடனாலேயே போட்டுடலாம்னு சொல்லிட்டு புதன்கிழமை தான் போட்டிருந்தது. நம்ம ஃபேமிலி சர்க்கிள் கொஞ்சம் பெருசுங்க, அதனால அளவாதான் கூப்பிட்டு இருந்தது. இவன் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பானுங்க. கொஞ்சம் குறுக்க திரும்பினான்னா ஏன் அழுகிறான் எதுக்கு அழுகிறான்னு அவனுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரியாது. அழுதே சரி கட்டுவான். அன்னைக்கு ஏதோ பொம்மைக்காரரும் ஐஸ்காரரும் இருக்கிறங்காட்டி நம்ம போல போடுச்சு. இந்த கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆச்சுங்க. சின்ன வயசுல போனது மறுபடியும் கெடா வெட்டுறதுக்கு வர முடிஞ்சிருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு வந்த வரம்பறைகளை எல்லாம் தாட்டி விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். என்னடா